ஒருத்தர் பசியினால கடையில போய் அரிசியை திருடுகிறாரு. பசிச்சாலும் திருடுறது தப்பு. திருடுவது தப்புனா கொள்வது மிகப்பெரிய தப்பு. பசிக்குதுன்னு எல்லாரும் திருடுனா கடைக்காரங்க எல்லாத்தையும் இழக்கதான் செய்வாங்க. அப்போ அவங்க எப்படி வாழ்வாங்க மேம்? அவங்க அந்த ஒரு பிடி காய் அரிசி எடுக்கிறனால அவங்க உயிரை யாராவது எடுப்பாங்களா? அந்த பசியை போக்குறதுக்காக எல்லாரும் உழைச்சி சாப்பிடணும். காசு போனால் திரும்ப வருமா? ஆனால் இறந்து போன இந்த போர் மேன் லைஃப் திரும்ப வருமா? அப்போ திருடுவதை அலோவ் பண்ணா நாளைக்கு எல்லாரும் திருட ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ ஓகே மேம்? குட்டீஸ், இதை பார்க்குற யாரா இருந்தாலும் 4 பேருக்கு நம்ம நன்மை செய்யணும், உதவி செய்யணும். இது ஏசப்பாவோட விருப்பம். இனிமேல் யாரும் சுயநலமா இருக்கக்கூடாது. நீங்க பொது நலத்தோட மனிதநேயத்தோட ஏசப்பாவோட பிள்ளை அப்படிங்கிறத உங்க வாழ்க்கை மூலமா நீங்க காமிக்கணும். ஓகேவா? வெல்கம் டு ஜாலி டைம் ப்ரோக்ராம். இந்த ஜாலி டைம் ப்ரோக்ராமில் உங்களை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் நம்ம ஒரு ஸ்பெஷலான ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, ஒரு ஸ்கூலில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் கூட சேர்ந்து ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து டிபேட் பண்ண போகிறோம். எந்த காரியத்தை குறித்து டிபேட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்கா? எனக்கும் ஆசையாக இருக்குது. நம்ம அந்த ப்ரோக்ராம்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் அந்த டிபேட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வீடியோ ஒன்று பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் இருக்க சம்பவத்தை வச்சு தான் நம்ம இன்னைக்கு டிபேட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ கவனமாக பாருங்கன்னு. ஸோ ஓவர் டு தி வீடியோ. பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள அத்தப்பாடி வனப்பகுதியின் பழங்குடியின காலனியைச் சேர்ந்த 27 வயது இளைஞர் மது பசி தாங்க முடியாமல் டவுன் பகுதியில் இருந்த பலசரக்கு கடைக்குள் சென்ற அவர் அங்கிருந்து அரிசியை திருடியதாக சொல்லப்படுகிறது. மனநலம் குன்றிய அவர் தன் விளக்கம் கூட தர முடியாத நிலையில் சுயநினைவு போகும் வரை துடிக்க துடிக்க துவைத்தெடுத்து கொன்றே விட்டனர் யோக்கியவான்கள். இன்று மது நம்மோடு இல்லை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடேஸ் டிபேட் இஸ் அபவுட் ஒன் ரியல் லைஃப் நியூஸ். ஒருத்தர் பசியினால கடையில் போய் அரிசியை திருடுகிறாரு. அதனால அந்த கடைக்காரர் அவரை அடிச்சே கொன்னுறாரு. அதை தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க. ஓகே, இதில் எது சரி எது தவறுன்றதை நம்ம விவாதிக்க போகிறோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 டீமாக பிரிஞ்சு யாரோட பக்கம் நியாயம் இருக்குது, யாரோட பக்கம் தவறு இருக்குன்றத இப்போ முன்வைக்கலாம். முதல்ல கேர்ள்ஸ். பசிச்சாலும் திருடுறது தப்பு. யூ கான் ஜஸ்ட் டேக் திங்ஸ். ஈவன் உங்கள் வீட்டிலேருந்து எடுத்திருந்தா நீங்கள் சும்மா இருப்பீங்களா? ஓகே, கேர்ள்ஸ் எல்லாம் பசிச்சாலும் திருடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பாய்ஸ், உங்களோட ஒப்பீனியன்? மேம், நம்பர் 1 அவரே ரொம்ப பசியால் கஷ்டப்பட்டவர். நம்பர் 2 அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவர். நம்பர் 3 அவர் பசியோட தினம் வாழ்வது ரொம்ப கஷ்டம். ஓகே, பசி ரொம்ப பெரிய கொடுமை தான். அதை பசங்க அழகாக சொன்னாங்க. கேர்ள்ஸ், உங்களோட ஒப்பீனியன்? மேம், பசிக்குதுன்னு எல்லாரும் திருடுனா கடைக்காரங்க எல்லாத்தையும் இழக்கதான் செய்வாங்க. அப்போ அவங்க எப்படி வாழ்வாங்க மேம்? அப்போ அவங்களுக்கும் ஃபேமிலி நீட்ஸ் எல்லாம் இருக்க தானே செய்யும். அப்போது ஜஸ்ட் திங்க் அதர் சைட். ஓகே பாய்ஸ்? மேம், அவங்க அந்த ஒரு பிடி காய் அரிசி எடுக்கிறனால அவங்க உயிரை யாராவது எடுப்பாங்களா? திங்க் அபவுட். அவங்க உயிர் என்ன அவ்வளோ சாதாரணமா? அவங்க அந்த ஒரு பிடி காய் அரிசி எடுத்தனால அவங்க பிஸ்னஸ் லாஸ் ஆயிருமா? ஓகே கேர்ள்ஸ்? மேம், ரூல்ஸ் ஆர் ரூல்ஸ். அதை மீறினா தப்பு தான். தப்பு பண்ணுறவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணவே கூடாது. அந்த மனுஷன் திருடினது தப்பு தான். அதை நான் நியாயப்படுத்த விரும்பலை. அந்த ஏழை மனுஷன் வேலைக்கு போய் சம்பாரிச்சு நல்லா சாப்பிட்டுக்கலாம்ல, அதே பண்ணல. ஓகே பாய்ஸ்? மேம், மனிதநேயம் விதிகளோட ரொம்ப முக்கியமானது. சில நேரங்களில் கருணை என்பது பிக்கஸ்ட் லா. என்னை கேட்டால் கடைக்காரர் மனிதநேயத்தோடு நடந்திருக்கணும். கடைக்காரர் அவர் அடித்தது மிகப்பெரிய தவறு. அடித்தது மட்டும் இல்லாமல் கொலை செஞ்சுட்டாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? ஓகே கேர்ள்ஸ்? மேம், நம்ம கடைக்காரரோட குடும்பத்தை பற்றி யோசிக்கணும். அவர் கடினமாக உழைக்கிறார். பணத்தை இழப்பது அவருக்கு பெரிய லாஸ்ல மேம். யோர் ஒப்பீனியன் பாய்ஸ்? மேம், காசு போனால் திரும்ப வருமா? ஆனால் இறந்து போன இந்த போர் மேன் லைஃப் திரும்ப வருமா? திங்க் அபவுட் இட். ஓகே கேர்ள்ஸ்? மேம், அப்போ திருடுவதை அலோவ் பண்ணால் நாளைக்கு எல்லாரும் திருட ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ ஓகே மேம்? மேம், முதல்ல அந்த மனுஷனோட சூழ்நிலை புரிஞ்சுக்கணும். அவரால் ஏன் வேலைக்கு போக முடியலன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு பொண்ணு சொன்னாங்க, திருடுவது தப்புனா கொள்வது மிகப்பெரிய தப்பு.
அரிசியை திருடினதுக்காக அவர் கொன்னது தவறு தான். நான் சரின்னு சொல்ல வரல. மனுஷனாக பிறந்தா எல்லாருக்குமே பசின்றது ஒரு இயல்பு. அந்த பசியை போக்குறதுக்காக எல்லாரும் உழைச்சி சாப்பிடணும். அந்த கருத்தை தான் நாங்கள் எல்லாரும் சொல்ல வந்தோம். மேம், அந்த ஏழை மனுஷனை அழைச்சி கொன்னதுக்கு பதிலாக அவர் நிலைமையை புரிஞ்சு உணவு கொடுத்துருக்காங்கல்ல, ஏன் கொடுக்கல? கடைக்காரர் கருணையோட நடந்திருக்கலாம்ல, ஏன் நடக்கல? மனித நேயம் எங்கே போச்சு? திரும்பி மேம். ஓகே, ஃபைனலி 2 பக்கமும் ஆழமான கருத்துக்களை எடுத்து வச்சிங்க. ஒன் திங் ரிமெம்பர் இட், மனித வாழ்க்கை விலைமதிப்பற்றது. பணத்தை நம்ம எப்போ வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம், ஆனால் உயிர் போச்சுன்னா திரும்ப வராது. மனிதர்களுக்கு மனிதநேயமும் கருணையும் ரொம்ப முக்கியம். நீங்கள் ரொம்ப அழகாக பேசுனீங்க, அழகாக சிந்திக்கிறீங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். பட் ஒன் திங் ரிமெம்பர் இட், மனித வாழ்க்கை விலைமதிப்பற்றது. பணத்தை விட மனிதநேயம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்மளோட ஆர்குமெண்ட்டை பற்றி பைபிளில் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா? பிலிப்பியர் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில், அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக அப்படின்ற வசனத்தை பார்க்குறோம். அப்படின்னா நம்ம செல்ஃபிஷாக இருக்கக்கூடாதுன்றத பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அப்போது God wants us to help those who in need. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்போ ஒரு கேம் விளையாட போகிறோம். உங்கள் எல்லார் கையிலையும் பலூன் இருக்குல்ல? ரொம்ப சிம்பிளான கேம் தான், நிறைய நேரம் நீங்கள் விளையாண்டுருக்கலாம். நான் உங்கள் எல்லாருக்கும் 20 செகண்ட்ஸ் டைம் தர போகிறேன். நீங்கள் அந்த 20 செகண்ட்ஸ்குள்ளே உங்களோட பலூன் உடைய விடாமல் பாதுகாத்துக்கணும். நீங்கள் உங்கள் பலூனை தான் உடைய விடாமல் பாதுகாத்துக்கணும். ஆனால் மற்றவங்க பலூனை எப்படி வேணாலும் உடச்சிக்கலாம். சரியா? கடைசியில் 20 செகண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் யாரோட பலூன் உடையாமல் இருக்குதோ அவங்க தான் வின்னர். Shall we start the game? So your time starts 3, 2, 1. Last 5 seconds. Okay, time out. Okay, anybody having a balloon with you? Very good. All of you clap your hands. உன் பலூனை மட்டும் எப்படிமா உடையாம வச்சிருந்த? மேம், ஸோ சிம்பிள். நான் யாருடைய பலூனையும் உடைக்கல. நான் என்னுடைய பலூனை பாதுகாப்பதில் மட்டும் கவனமாக இருந்தேன். என்னுடைய பலூனை பாதுகாப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. நாம் மற்றவங்களை துன்பப்படுத்தி நாம் சந்தோஷப்படக்கூடாது மேம். எக்ஸாக்ட்லி ஜெனிஷா, ஷீ இஸ் ரைட். கிளாப் யூ ஹேண்ட்ஸ். சொன்னா அவ ரொம்ப அழகா சொன்னா, மற்றவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு. ஹியூமனிட்டியும் அதைத்தான் சொல்லுது இல்லையா? ஸோ அந்த கடைக்காரர் தான் பெரிய மிஸ்டேக், ரைட்? ஸோ அவர் என்ன செஞ்சிருக்க கூடாது? அவரை அடிச்சிருக்க கூடாது தானே? அவங்களுக்கு உணவு கொடுத்துருக்கணும்ல. தட்ஸ் மை ஃபைனல் பாயிண்ட். என்ன ஃப்ரெண்ட்ஸ், டிபேட் பார்த்தீங்களா? ரொம்ப ஜாலியாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது, அப்படி தானே? ஹியூமனிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். உலகத்தின் சமாதானத்திற்காகவும் உலகத்தின் பல நாடுகளில் நடக்கிற போர் தடுக்கப்படுறதுக்கும் நம்ம ஜெபிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆராதிக்கிற தேவன் சமாதான பிரபு. அவர் யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறவர். இப்போவும் அவர் இந்த உலகத்திற்கு சமாதானத்தை கொடுக்கும்படி தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். ப்ரே ஃபார் நேஷன் அண்ட் பீஸ். ஜெபிக்கலாமா? ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துட்டு வரலாம். ஸோ ஓவர் டு நோ அண்ட் ப்ரே. தேசத்தின் அமைதிக்காகவும் உலகத்துல நடக்கிற போர்கள் எல்லாம் தடுக்கப்படவும் நம்ம ஜெபிக்கணும். உலகத்துல அநேக பகுதியில போர்கள் நடந்து கொண்டிருக்கு. ரஷ்யால 2022ஆம் ஆண்டுல இருந்து உக்ரைனை தாக்கி தொடர்ந்து அந்த போராட்டம் இன்னும் தொடர்ந்து வருது குட்டீஸ். 2023ஆம் ஆண்டு ஆரம்பிச்ச சூடான்ல இருக்கிற 2 முன்னணி ஐக்கிய படைகளுக்கு இடையே ஒரு பெரிய ஒரு போர் தீவிரமா நடைபெற்று கொண்டிருக்கு. அது மாத்திரம் இல்லாம இஸ்ரேல், ஹமாஸ், பாலஸ்தீனம், காசா போன்ற பகுதிகளில் தீவிரமான தாக்குதல், அதே போல உரையாடல்களும் நடைபெற்று கொண்டிருக்கு. இவ்வாறாக பல நாடுகள்ல உள்நாட்டு போர், வெளிநாட்டு போர் அப்படின்னு சொல்லி நிறைய போர்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறணும். அது மட்டும் இல்லாம நாம இன்னைக்கு ஜெபிக்க போறது
என்னன்னா, உலகத்துல நடைபெற்று வருகிற ஒவ்வொரு போர்களையும் நிறுத்துங்க ஏசப்பான்னு சொல்லி நம்ம கேட்கணும். எல்லா நாடுகளுக்கும் இடையே ஒரு மனதையும் சமாதானத்தையும் கட்டளையிடுங்கப்பான்னு நம்ம கேட்கணும். போர்ல தேவையில்லாம சிறு பிள்ளைகள் ரத்தம் சிந்தப்படுகிறது, நிறைய சிறுவர்கள் மரித்து போறது. இந்த நிலைமை இனி தேசத்துல நடக்க கூடாது. சமாதானத்தை கொடுங்க ஏசப்பான்னு நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கலாமா குட்டீஸ்? ஹாய் குட்டீஸ், பிரைஸ் லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க குட்டீஸ்? நம்ம இந்த நிகழ்ச்சி மூலமாய் தேசத்தின் பல ஆசீர்வாதத்திற்காக, சமாதானத்துக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிக்கிறோம்ல, அது நிமித்தம் ஏசப்பா நல்ல சமாதானத்தை கொடுத்துருக்குறாங்க. அதுக்காக நம்ம ஏசப்பாவை அதிகமாக துதிக்கணும். இந்த நாளிலும் ஒரு முக்கியமான காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். அது என்னங்கிறது நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்ல. ஆமாம் குட்டீஸ், நம்ம தேசம் முழுவதும் சமாதானம் உண்டாகணும். எல்லா தேசத்துலேயும் சமாதானம் உண்டாகணும். அதே போல் சில தேசங்களுக்குள்ளே நடக்கிற போரெல்லாம் மாறி அதில் ஒரு சமாதானம் கிடைக்கணும். இரத்த பலிகள் மாறணும், சிறு குழந்தைகள் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? சரி, எல்லாரும் முழங்கால் பண்ணிக்கிடுங்க. நம்ம கருத்தாக ஜெபிக்க போகிறோம். ஏசப்பாட்ட கேட்கணும். ஏசப்பா, நாடுகளுக்குள்ள பல தேசங்களுக்குள்ள நடக்கிற போர் எல்லாம் மாறணும். யுத்தத்தை காரியங்களை நீங்கள் மாற்றி போடணும்னு ஜெபிக்கிறோம். யுத்தம், போர், இந்த மாதிரி காரியங்கள் மாறட்டும். இரத்த பலிகள், இரத்தம் சிந்துதல்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் அதற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அநியாயமாய் சிந்தப்படுகிற இரத்த பலியெல்லாம் மாறட்டும் என்று ஜெபிக்கிறோம். அதே போல சிறு குழந்தைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா ராஜ்யத்துக்குள்ளேயும் சமாதானம் உண்டாகட்டும். எல்லா தேசங்களுக்குள்ளேயும் சமாதானம் ஒருமனம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் அதற்காக ஜெபிக்கிறோம். அதே போல இரத்த பலியை கொண்டு வருகிற பொல்லாத சாத்தானுடைய கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறோம். பல தேசங்களுக்குள்ள பகையை உண்டு பண்ணுகிற கிரியைகள் முடக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் அதை கடிந்து கொண்டு ஜெபிக்கிறோம். எந்த தேசத்தையும் நீ தொட உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் தேசங்களுக்கு விரோதமாய் சண்டைகளையும் யுத்தத்தையும் கொண்டு வருகிற பொல்லாத கிரியைகள் விலகட்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா தேசத்திலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். எல்லா நாடுகளிலும் இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். இரத்தத்தின் சமாதானம் உண்டாகட்டும். பரலோகத்தின் சமாதானம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் அதற்காக வேண்டிக் கொள்கிறோம். ஏசப்பா, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன்னு சொன்னீங்களே, எல்லா தேசத்திலையும் உங்க சமாதானத்தை கொடுங்க. எல்லா குடும்பங்களிலும் உங்க சமாதானத்தை கொடுங்க. அதே போல சிறு பிள்ளைகளுக்குள்ள சமாதானத்தை கொடுங்க. சிறு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. சிறு பிள்ளைகளுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. சிறு பிள்ளைகள் அநியாயமா மரித்து போகக்கூடாது. இந்த காரியங்கள்லாம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தை அதற்காக ஜெபிக்கிறோம். நீங்க எங்களுக்கு பதில் கொடுங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். அப்படியே நம்முடைய தம்பியோடு நம்ம இணைந்து இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அன்புள்ள ஏசப்பா, அந்த நாளுக்காக நன்றி ஏசப்பா. இந்த வேலையில் கூட உங்களுடைய சமூகத்தில் ஒரு கிருபை கொடுத்ததுக்காக சோத்திரேசப்பா. இந்த வேலையோடு எங்கள் நாடுகளுக்கிடையே சமாதானத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் இப்போ ஜெபிக்க வந்திருக்கிறேசப்பா. இந்த சண்டைகள், இந்த போர்கள் மூலமாக எங்களோட ரத்தம் குற்றம் இல்லாமல் சிந்தப்படுது ஏசப்பா. ஏசப்பா, இதனால் சாத்தான் சந்தோஷப்படுதான் ஏசப்பா. அந்த போர்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்பட்டு உங்களுடைய சமாதானத்தால் நிரப்புங்க ஏசப்பா. இதற்கு விரோதமாக எழும்புகிற சாத்தானின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் எரிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேசப்பா. அப்படியாக நீங்கள் ஒவ்வொரு நாடுகளுக்கிடையே, ஒவ்வொரு தேசங்களுக்கிடையே சமாதானத்தை கட்டளையிட்டு நல்ல சுகமாய் வாழ கிருபை கொடுங்க ஏசப்பா. அப்படியே எங்கள் ஜெபத்தை கேட்டு நீங்கள் அற்புதம் செய்ய போகிற அன்பிற்காக சோத்திரமே ஏசப்பா. நீங்களே ஆசிரியங்க பலப்படுத்துங்க. இப்போ இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஏசப்பா நம்முடைய ஜெபத்தை கேட்டாங்க. நம்ம ஜெபித்தபடியே நாடுகளுக்குள்ள சமாதானம் உண்டாக போகிறது. இதை நம்ம பார்க்க போகிறோம். அதற்காக ஏசப்பாக துதிக்கணும். அதே போல் கண்களை மூடிக்கொள்ளுங்க. நம்ம தரிசனத்திற்காக நம்ம ஜெபிக்கிறோம்ல, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏசப்பா, நீங்கள் கொடுத்திருக்கிற தரிசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த தரிசனத்தை நிறைவேற்றி கொடுங்க. உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா ஜனமும் ரட்சிக்கப்படணும். சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். சிறு குழந்தைகள் ரட்சிக்கப்படணும். உங்களை அறியாத குழந்தைகள், எத்தனையோ குழந்தைகள் தேசத்தில் பல இடத்துல இருக்கிறாங்க. பல மொழி பேசுகிறவங்க இருக்கிறாங்க. பல இனத்தார் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும். சுவிசேஷம் கடந்து போகாத சிறு குழந்தைகளுக்கு சுவிசேஷம் கடந்து போகணும். ரட்சிக்கப்படாத சிறு குழந்தைகள் ரட்சிக்கப்பட்டு உடைய பேர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படணும். இந்த தரிசனம் நிறைவேறணும். இயேசுவின் நாமத்தை அதற்காக ஜெபிக்கிறோம். இந்த தரிசனத்துக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா இருளின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் முடக்கப்படட்டும். பொல்லாத சாத்தானுடைய கிரியைகள் சுட்டரிக்கப்பட்டு போகட்டும். கர்த்தருடைய திட்டம், பரலோகத்தின் திட்டம் பூரணமாய் நிறைவேறட்டும் என்று ஜெபிக்கிறப்பா. நீ சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன், வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர், தரிசனத்தை கொடுத்தவர், தரிசனத்தை நிறைவேற்றுகிறவர். நீங்க சொன்னபடியே இந்த தரிசனத்திற்காக ஜெபிக்கிறோம். சீக்கிரத்தில் நிறைவேற்றி கொடுங்க. நீங்க அப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.
ஆமீன் குட்டீஸ். ஏசப்பா ஜெபத்தை கேட்டாங்க. நீங்கள் தொடர்ந்து தேசங்களுக்காக ஜெபிக்கணும், சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கணும். ஏசப்பா உங்களை தொடர்ந்து பயன்படுத்துகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ப்ரேயர் பண்ணீங்களா? ஏசப்பா உங்க ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்ய போறாங்க. இந்த ப்ரேயர் பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணி வச்சு தொடர்ந்து உங்கள் தனி ஜெபத்தில், குடும்ப ஜெபத்தில், தேசங்களின் சமாதானத்திற்காக பாரத்தோடு ப்ரே பண்ணணும். ஜெபிப்பீங்க தானே ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் தேவனுடைய மகிமையை பார்க்கணும் அப்படின்னா, தேவனுடைய கரத்தினால் பயன்படுத்தப்படணும் அப்படின்னா, நீங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி வாழணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தேவனுடைய வார்த்தையை தான் கேட்க போகிறோம். கேட்கலாமா? ஓவர் டு மெசேஜ் டைம். பிரைஸ் தி லார்ட் குட்டீஸ். இயேசுவின் நாமத்தினால உங்கள் எல்லாத்துக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் ஏசப்பாவோட கிருபையில நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா? இன்னைக்கு சுயநலம் மனிதநேயம் இந்த டாப்பிக்கில் சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே வரீங்க. சுயநலமாக இருக்கிற மனுஷங்க, பொதுநலமாக அதாவது மனிதநேயத்தோடு இருக்கிறவங்க அப்படிங்கிறத குறித்து இன்னைக்கு நம்ம ஒரே ஒரு வசனத்தை பார்த்துட்டு அதுக்கு இணையா ஒரு சம்பவம், வேதத்தில் உள்ள ஒரு முக்கியமான ஏசப்பா சொன்ன சம்பவத்தை நம்ம தியானித்து ஜெபம் பண்ண போகிறோம். ஓகேவா? ஒரே ஒரு வசனம் நான் வாசிக்கிறேன், எல்லாரும் எடுத்துக்கங்க. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 27வது வசனம். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. ஏசப்பா என்ன சொல்றாங்க நம்மளை பார்த்து? நமக்கு நன்மை செய்ய முடியும் அப்படின்னா யாரு தேவையோடு இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும், அப்படி செய்யாம இருக்கக்கூடாது அப்படின்னு ஏசப்பா சொல்றாங்க. நமக்கு யாருக்காவது தெரிஞ்சவங்களோட நண்பர்களுக்கு படிக்க சொல்லி கொடுக்க முடியும் அப்படின்னா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். உன்கிட்ட 2 பென்சில் இருக்கு, உன்னோட நண்பர் யாரோ இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றால் ஒன்று கொடுக்க முடியும் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கணும். இதை மாதிரி நிறைய ஜனங்கள் தேவையோடு இருக்காங்க. நம்மளால் நன்மை செய்ய முடியும் அப்படின்னா கட்டாயம் செய்யணும். இதை செய்யாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாங்க. சரியா? ஏசப்பா எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக இன்னொரு வசனத்தை நான் எடுத்து வாசிக்கிறேன். எல்லாரும் என் கூட திருப்பிக்கங்க. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனம். அதோட கடைசியில் உள்ள ஒரு 3 லைன் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர், அதாவது இயேசு, நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஏசப்பா நன்மை செய்கிறவரா இருந்தார் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. ஏசப்பாவோட பிள்ளைங்க நம்ம அப்படின்னா நம்மள என்ன செய்யணும்? யார் யாரெல்லாம் தேவையோடு இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம கட்டாய நன்மை செய்யணும். சரியா? இதுக்கு ஆதாரமா வேத புத்தகத்துல ஏசப்பாவே சொன்ன ஒரு முக்கியமான ஒரு சம்பவம், அதை குறித்து நம்ம தியானிக்க போறோம். நான் சொல்ல போற சம்பவம், அதாவது கதை எங்க தெரியுமா இருக்கு? லூக்கா 10வது அதிகாரத்துல 25வது வசனத்துல இருந்து 37வது வசனம் வரைக்கும் இருக்கும். இதுல நியாயசாஸ்திரின்னு ஒரு மனுஷன் ஏசப்பாட்ட ஏதாவது குறை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, குற்றம் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏசப்பாட்ட சில கேள்விகள்லாம் கேட்காரு. அப்ப ஏசப்பா ஒரு சம்பவத்தை ஏசப்பா சொல்றாங்க. ஐயா ஒரு நிமிஷம் நீங்க கவனிங்க நான் சொல்றத அப்படின்னு சொல்லி ஏசு சொல்ல ஆரம்பிக்காரு. ஒரு மனுஷன் எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு பிரயாணப்பட்டான். அவன் டிராவல் பண்ணி போறான். இப்போ நம்ம எல்லாரும் பஸ்ல போவோம், கார்ல போவோம், ஃப்ளைட்ல போவோம், ட்ரெயின்ல போவோம். அந்த நாட்களில் நடந்து போவாங்க, இல்லைன்னா கழுதை மேலே போவாங்க. இப்படி இந்த ஆள் நடந்து போகிறான். அப்படி நடந்து போகிற நேரத்தில் திடீர்னு பார்த்தா கள்ளர்கள் வந்து இவங்கிட்ட இருக்கிற பணம், பொருள், என்னென்ன உண்டு அவனோட ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் பிடுங்கிட்டு அடித்து தூக்கி அவனை காயப்படுத்தி ஒரு இடத்துல போட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த மனுஷனுக்கு உதவி செய்யறதுக்கு ஆளே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு போய் கிடக்குறான். இப்படி கிடக்கிற நேரத்தில் அந்த வழியா ஒரு ஆசாரியன் போறாரு. ஆசாரியன்னா யாரு தெரியுமா? தேவாலயத்திலிருந்து பணிவிட செய்கிற ஒரு நபர். அதாவது சர்ச்சு பாஸ்டர் சொல்றோம் தெரியுமா? சர்ச்சு பாஸ்டர் இல்லைன்னா ஐயர் சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு ஈக்குவலா உள்ளவர் தான் யார் அப்படின்னா ஆசாரியன். இவர் அந்த வழியா போறாரு. ஐயோ எனக்கு டைம் ஆயிடுச்சு, இந்த ஆள் அடிபட்டு கிடக்குறான், இல்ல எனக்கு வேலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளு நடந்து போயிட்டார். இதுக்கு அப்புறமா இன்னொரு நபர் வராரு. அவர் யாரு தெரியுமா? லேவியன். லேவியன்னா யாரு தெரியுமா? ஒரு கொயர் குரூப்ல உள்ள ஒரு ஒர்ஷிப் லீடர் மாதிரி அவரு வராரு. இல்ல எனக்கு ரொம்ப பிஸி ஷெடியூல், நான் ரொம்ப டைட்டான ஆளு, எனக்கு வேலை எவ்வளவு இருக்கு தெரியுமா? அப்பா நான் போய் ஆராதனை பண்ணணும், பாட்டு பாடணும்னு சொல்லிட்டு அவரும் அவனை பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே போயிட்டார். இப்போ 2 பேரும் கடந்து போயிட்டாங்க. 2 பேரும் தேவனை அறிஞ்சவங்க, வேதாகமத்தை படிக்கிறவங்க. இவங்க 2 பேரும் அப்படி தாண்டி போயிட்டாங்க. இந்த நேரத்துல இன்னொரு நபர் வராரு. அவர் யார் தெரியுமா? சமாரியன். சமாரியன்னா யார் அப்படின்னா அவர் தேவனை அறியாத ஒரு நபர். அவருக்கு வேத புத்தகத்தெல்லாம் படிச்சதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நபர் வாராரு.
ஐயையோ ஒரு மனுஷன் அடிபட்டு கிடக்குறானே, ஐயையோ யாரோ இவனை காயப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் அவனை தூக்கி அவனுக்கு குடிக்க தண்ணி கொடுத்து அவனோட காயங்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறாரு, முதல் உதவி. இந்த காரியத்தெல்லாம் செஞ்சு இவனுக்கு இன்னும் மருத்துவ உதவி தேவைன்னு சொல்லிட்டு அவனை தூக்கி வச்சு நேராக ஒரு பட்டணத்துக்குள்ளே கொண்டு போய் அவனை கொண்டு ஒரு சத்திரத்தில் சேர்க்கார். சத்திரம் அப்படின்னா ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் மாதிரி, ஒரு கிளினிக் மாதிரி. அங்கே கொண்டு சேர்த்து, ஐயா இவர் அடிபட்டு கிடந்தாரு, நான் பார்த்து அவனை தூக்கிட்டு வந்தேன், அவருக்கு காயம் கட்டி மருந்துலாம் போட்டு அவரை ஒரு நாள் வச்சு பார்த்துக்கங்க, இப்போதைக்கு செலவுக்கு இந்த பணத்தை வச்சுக்கோங்க, இன்னும் அதிகமான பணம் தேவைப்பட்டா நாளைக்கு நான் திரும்ப வந்து அவருக்காக நான் பணம் கொடுக்குறேன்னு சொல்லி இந்த சமாரியன் வந்து அவர் கையில் பணத்தெல்லாம் கொடுக்காரு. இப்போ நம்ம பார்த்த கதையில 3 நபர் வந்தாங்க, சரியா? ஒரு ஆசாரியன், ஒரு லேவியன், ஒரு சமாரியன். இந்த 3 பேர்ல யாரு சுயநலமா செயல்பட்டது, யாரு மனிதநேயத்தோட செயல்பட்டது, கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம், கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். முதல்ல வந்த ஆசாரியனோ, 2வது வந்த லேவியனோ சுயநலமா செயல்பட்டாங்க. அவங்களுக்கு அவங்க வேலை தான் முக்கியம்னு சொல்லி போயிட்டாங்க. வெரி குட், நிறைய பேர் பதில் சொல்றீங்க. ஆனா 3வது வந்த சமாரியன் என்ன சொன்னார் தெரியுமா? அவரை பார்த்து தூக்கி அவருக்கு தேவையான எல்லா காரியத்தையும் செஞ்சார். இந்த சமாரியன் தான் மனிதநேயத்தோட செயல்பட்டார். இந்த மனிதநேயத்தை தான் ஏசப்பா நமக்கு காண்பிச்சாங்க. ஏசப்பா நன்மை செய்கிறவரா இருந்தார் தானே, அத மாதிரி நம்மளும் நன்மை செய்கிறவரா இருக்கணும். இந்த சம்பவத்தெல்லாம் ஏசப்பா யார்கிட்ட சொல்றாரு? அவரை குற்றம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி வந்த நியாயாதிபதியின் இடத்துல சொன்னாரு, தம்பி நீயும் அந்த சமாரியனை மாதிரி போய் நன்மை செய்யி, இறக்க செய்யின்னு சொல்லி அனுப்புனாரு. அதே ஏசப்பா தான் இன்னைக்கு நம்மளை பார்த்து இந்த நிகழ்ச்சி மூலமா உங்ககிட்ட பேசுறாங்க. குட்டீஸ், இதை பார்க்குற யாரா இருந்தாலும் 4 பேருக்கு நன்மை செய்யணும். ஏசப்பா நன்மை செய்கிறவரா இருந்தார். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனம் சொல்லுது, அவர் நன்மை செய்கிறவரா இருந்தார். நமக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது 4 பேருக்கு நம்ம நன்மை செய்யணும், உதவி செய்யணும். இது ஏசப்பாவோட விருப்பம். இதை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னா ஏசப்பாவோட பிள்ளையா நம்ம இருப்போம். ஓகேவா? ஏசப்பாவே நன்மை செஞ்சாங்க அப்படின்னா அவரோட பிள்ளைங்க நம்ம கட்டாயம் நன்மை செய்யணும். குட்டீஸ், இனிமேல் யாரும் சுயநலமா இருக்கக்கூடாது. நீங்க பொது நலத்தோட, மனிதநேயத்தோட ஏசப்பாவோட பிள்ளை அப்படிங்கிறத உங்க வாழ்க்கை மூலமா நீங்க காமிக்கணும். ஓகேவா? ஒரு நிமிஷம் என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஏசப்பா, நான் இனிமேல் சுயநலமா இருக்கக்கூடாது, நான் நன்மை செய்கிற ஒரு ஆளா இருக்கணும்னு சொல்லி என் கூட சேர்ந்து ஜெபம் பண்றீங்களா? ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, நான் சுயநலமா இருக்க மாட்டேன்னு சொல்லி ஜெபிக்கிறாங்களா ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் கிருபை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். நீர் எப்படி நன்மை செய்கிறவரா இருந்தீரோ அதே போல நாங்களும் நன்மை செய்கிறவங்களா இருக்கணும் ஆண்டவரே. அந்த கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாங்க. எல்லா குட்டீஸ்களுங்க, ஏசப்பா நான் நன்மை செய்யணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க ஆண்டவரே. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் கிருபை கொடுப்பீராக ஆண்டவரே. நன்மை செய்யக்கூடிய நல்ல தருணங்களை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். இதன் மூலமா இயேசுவை காண்பிக்கட்ட ஆண்டவரே. தேவன் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். யாரும் சுயநலமா இருக்கக்கூடாது ஆண்டவரே. அந்த சுயநல எண்ணங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும் ஆண்டவரே. நன்மை செய்ய அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே கிருபை கொடுங்கப்பா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஞானம் கொடுங்க ஆண்டவரே. அபிஷேகத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. உங்க அபிஷேகத்தின் வல்லமை ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை மூடும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாகட்டும். யார் யாரெல்லாம் தேவையோட வியாதிப்பட்டு ஆண்டவரே ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் நடக்கும்படி ஜெபிக்கிறான் ஆண்டவரே. தேவன் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என்ன ஃப்ரெண்ட்ஸ், மெசேஜ் கேட்டிங்களா? யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே ஹியூமனிட்டி உள்ளவர்களாக இருக்கணும். கஷ்டப்படுற ஒவ்வொருவங்களுக்கும் நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணணும். நீங்களும் அப்படி ஹெல்ப் பண்ணுவீங்க தானே? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாலி டைம் ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப ஜாலியாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போவும் நம்ம ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் ஜாலி டைம் ப்ரோக்ராமில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, have a great day. Bye bye. ஜாலி டைம் ஜீசஸ் ரிடீம்ஸ் மினிஸ்ட்ரீஸ், நாலுமாவிடி, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் 628211. For 24 hours prayer support 046393533535. God bless you.